எல்லாருக்கும் வணக்கங்க. மகா கந்த சஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்று. சட்கோண கோலம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி நடுவில் ஓம் அந்த மாதிரி எழுதி அது மேலே விளக்கு அப்படிங்கிறது ஏற்றுறது. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன டைல்ஸ் மாதிரி வச்சு அதில் ஏற்றிக்குவேங்க. இந்த கோலத்தை டெய்லியும் கண்டிப்பாக மாற்றணும். காலையில் போட்டால் காலையில் ஈவினிங் விளக்கு ஏற்றிக்கலாம். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் வேறு கோலம் தான் போடணுங்க. முதல் நாள் ஒரு நெய் விளக்கு, ரெண்டாவது நாள் 2 நெய் விளக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நெய் விளக்கா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அதாவது முதல் நாள் சாலை ஏற்றுங்க, அடுத்த நாள் ராலை ஏற்றுங்க, இப்படி 6 நாளும் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணி போட்டு நம்ம 6வது நாள் 7வது நாள் 6 நெய் விளக்கு அந்த கணக்கில் ஏற்றிக்கலாங்க. இல்லை டெய்லியுமே 6 நெய் விளக்கு ஏற்றுறவங்க டெய்லியுமே 6 நெய் விளக்கு அப்படிங்கிறது காலையில் சாயங்காலம் 2 நேரமும் ஏற்றிக்கலாங்க. மகா கந்த சஷ்டியில் சட்கோண தீபம் ஏற்றி முருகன்கிட்ட உங்கள் வேண்டுதலை வச்சு முருகன் பதிகங்களை பாராயணம் பண்ணுங்கள். நிச்சயமாக கேட்டது கிடைக்குங்க.